நடந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிட என் சிந்தை இனித்திட சிறந்தவளும் என் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழின்னு இந்த தமிழ் மொழியை நம்ம மண்ணில் வணங்கி தொடங்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் சார். உண்மைக்குமே அருமையான மண்ணுங்க. ஆனால் உண்மைக்குமே நடுவர்களே சொந்தம் சொந்தம்னு பேசுகிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், நான் கூட சொந்தத்தை மதிச்சுதாங்க ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுன்றது. என்ன தெரியுங்களா? ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து மேரா பியார்னு நம்ம பசங்களை சொல்லும்போது வராத சந்தோஷம். அது என்ன பீரு? பீர் இல்லைங்க, பியார்னா காதல். அதான் புது புராண்டா இருக்கு, என்னடா நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து மேரா பியார்னு சொல்லும்போது வராத சந்தோஷம், ஒரு தெலுங்கு பொண்ணு வந்து பாவான்னு கூப்பிடும்போது வராத இன்பம், ஒரு மலையாள பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லும்போது வராத மகிழ்ச்சி, நம்ம ஊருக்கார பொண்ணு இப்படி திருவிழாவில் பார்த்து மாமான்னு சொல்லி கூப்பிடும்போது வருதுன்னு சொன்னால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு நினச்சேங்க. இன்னைக்கு எந்த பிள்ளையாவது மாமான்னு சொல்லுதாங்க? போல இப்பெல்லாம் காதல் பண்ணுறதே அப்படி லூஸு, அது திரும்பி நீ தான் லூஸு, பெற்றவங்க 2 நல்ல லூஸுகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்டா, எல்லாம் லூஸாக இருக்கடா அப்படின்னு. சரியா சொன்னீங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பண்பாடு மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. வந்தோடனே பாருங்கள், எவ்வளோ அருமையான ரூம் போட்டு கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு நம்ம ஊரில் கொடுக்கணும். அதுதாங்க நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமை. சுட சுட கொடுத்தாங்க. அதான் நடுவர் அவர்களே, ஒரு அமெரிக்காக்கார முறை யாரையாவது பார்த்தா அவன் நிறத்தை பார்த்து பேசுவான், நீ என்ன நிறம் அப்படின்னு. ஒரு ஜெர்மன்கார முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பான். ஒரு இங்கிலாந்துக்கார முறை யாரையாவது பார்த்து பேசுனா மொழியை பார்த்து பேசுவான், என்ன மொழின்னு கேட்பான். ஆனால் நம்ம தமிழன் தான் முறை யாரையாவது பார்த்து பேசுனா அம்மா மாதிரி அடிவைத்த பார்த்து பேசுவான். கேள்வி நீங்கள் சாப்பிட்டீங்களா, பசியோடு இருக்கீங்களான்னு கேட்பான். அந்த பண்பாட்டை நம்ம ஊரில் பின்பற்றுங்க. உண்மைடா. இப்போ அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, சரி, இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பான், வாட் ப்ராப்ளம், எங்கள் ஸ்ட்ரீட்டில் பவர் கட் அப்படிம்பான். இதே ஜப்பானில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கேரியில் பிடுங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனைன்னு. இதே நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான், அவனுக்கு போச்சா நம்மளுக்கும் போச்சு, பேசாமல் படுத்து தூங்கு, இதாண்டா நம்ம பண்பாடு. நடுவர் அப்படி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நம்ம தட்டில் சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. தட்டில் சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு வாய் மட்டும் கடைசியில் மிச்சம் வச்சேன். கவனிச்சிங்களா? ஆமாம். ஆனால் ஏன் தெரியுங்களா? அதில் ஒரு பண்பாடு இருக்குங்க. எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்தாங்க, விசேஷ வீட்லேயோ பொது இடத்துலையோ சாப்பிட போனீங்கன்னா தட்டிலையோ இலையிலையோ ஒரு கை வச்சுட்டு எந்திரி, முழுசாக வலிச்சு நக்கிட்டு எந்திரிக்காத. ஏன் தெரியுமா? நீ வச்சுட்டு எந்திரிக்கிற அந்த இலைக்காக வெளியே ரோட்டில் போகிற நாயெல்லாம் காத்திருக்கும். அது அந்த ஒரு வாயை சாப்பிட்டுட்டு நமக்காக வச்சுட்டு போயிருக்கானே, நல்லா இருக்குன்னு அந்த வாயில்லாத ஜீவன் வாழ்த்தும். நீ ஒரு வேளை வலிச்சு நக்கி சாப்பிட்டு போனீன்னா அந்த நாய் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் வந்து நக்கிட்டு போயிருச்சுடான்னு நினைக்கும். அதனால ஒரு கை வச்சுட்டு போடான்னு சொன்னாங்க. நீ நாயின்னு சொல்கிற, நம்ம நாயின்னு திட்டுறோம்னு அந்த நாய்க்கு தெரியாது தெரியுமா? நாய்க்கு மட்டும் நம்மளைத்தான் நாயின்னு திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா மாநாடு போட்டு கடிச்சு வச்சுப்போம். இந்த நாயெலாம் என்ன சொல்லியிருக்கு, மாநாடு போட்டிருக்கு, நம்மளை நாயின்னு திட்டுறாங்க, அதனால் இனிமேல் யாரும் மண்டபத்தில் இலைய வெளியில் போட்டான்னா போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நாய் சங்க தலைவர்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு மாநாடு நடத்தி ஒரு மண்டபத்தில் அடையப்பா மாநாடை முடித்து தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்ட உடனே பக்கத்து மண்டபத்தில் இலை தொப்புன்னு விழுந்திருக்கு. தலைவர் நாய் தான் முதல்ல போய் விட்டு. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொந்தோன்னு பேசுகிற உங்களுக்காக சொல்கிறேன் சார். 99 வாட்டி ஒரு நாயை கல்லை விட்டு எரிஞ்சிட்டு ஒரு வாட்டி ரொட்டியை கொடுத்து பாருங்களேன். 99 வாட்டி கல்லை விட்டு எரிஞ்சான்னு நினைக்காது, ஒரு வாட்டி நமக்கு ரொட்டி கொடுத்தானேன்னு அந்த அன்பை பார்க்கும். ஆனால் அதே மனுஷங்களுக்கு 99 நல்லது செஞ்சுட்டு ஒரே ஒரு கெட்டதை சொல்லி பாருங்களேன், அந்த 99 நல்லதையும் விட்டுட்டு இந்த ஒன்றைத்தான் அவன் பிடிச்சிட்டு தொங்குவான். இதுதாங்க அவங்க சொந்தம். உண்மையா? சொந்தக்கார பயலுக மாதிரி எவனும் சிக்கல் பிடிச்சவன் இருக்க மாட்டான். எப்படி? ஒன்றும் இல்லை, போன வாரம் நடந்து வந்தேன் காலையில் 7 மணிக்கு வாக்கிங். நான் மகாராஜா பட்டிமன்றம் போறியா? ஆமாம் போகிறேன். என்ன ஆள் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா தானே இருக்கேன். சுகர் வந்திருக்கும், செக் பண்ணி பாரு. இல்லைண்ணே வந்திருக்குமையா, செக் பண்ணி பாருயா. மறுநாள் வாக்கிங். அண்ணே என்ன செக் பண்ணியா? செக் பண்ணனே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். எங்கே? ரமேஷ் ஆஸ்பத்திரியா? அவங்க ஒழுங்காகவே சொல்ல மாட்டாங்க, வேறு ஆஸ்பத்திரியில் பாரு எப்படி கண்டிப்பாக வந்திருக்கும். நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா தான் அவன் நிம்மதியாக இருக்கிறான். அப்படி இல்லாட்டா அவனுக்கு நிம்மதியாக வருது இல்லைங்க. வருது இல்லை.
ஆனா நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எப்படி சொந்தங்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. ராசியில கூட என்னோட ராசி நல்ல ராசின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? எப்படி தெரியுமா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த மக ராசி, அத ஊர் முழுக்க பேசி கெட்டி மேளம் கொட்டி வாசி. அத்த மக ராசி, அத ஊர் முழுக்க பேசி கெட்டி மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. காசு உள்ள பக்கம் தின வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் வெறுத்து வந்து சேரும். ராசி உள்ள பக்கம் தின வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் வெறுத்து வந்து சேரும். ஊரு முழுக்க பேசும் நெஞ்சுக்குள்ள நிம்மதி. அப்படி ஜாலியா இருக்கும். அப்படி ஜாலியா இருக்குதா? ராசி எல்லாம் இருக்கும்போது அப்படி ஜாலியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எந்த சுத்தமா அப்படி இருக்கா சார்? நான் பாருங்க, அந்நியத்துல காதலிச்சு கட்டுனோம்னா நம்ம சொந்தத்துக்கு ஆகாதுன்னு என் சொந்த மாமா மகளை காதலிச்சேங்க. ஓஹோ, சொந்த மாமா மகளை. ஆனால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க தெரியுமா? என்ன சார்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு இளைஞன், படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிற இளைஞன். 25 வயசில் ஒருத்தனுக்கு சொந்தமாக வீடு கட்டியிருக்கணும், சொந்தமாக கார் வச்சிருக்கணும், அப்போ தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னால் என்ன சார் நியாயம் சொந்தத்தில்? கரெக்டியா? இதில் பொண்ணு பார்க்க போய் கேட்குறோம், என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பதிலுக்கு நான் சொன்னேன், எனக்கும் கொஞ்சம் சம்பாதிக்க தெரியாது, நீங்கள் பொறுத்துக்குங்க. ஏற்றுக்க மாட்டான்டா, ஏற்றுக்கவே மாட்டான். பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அது பழகிக்கிறேன். மாப்பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியாது, பழகிக்கிறவன் வேணா பொண்ணு கொடுப்பானா? என்ன வேணாம்னு சொல்றியா? நல்லா சொல்லுவீங்க வேணான்னு. ஆனால் சார் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் என்னதான் என் அத்தை மகளை மாமா மகளை காதலிச்சாலும் எங்கள் அப்பா அம்மா உத்தரவு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். அதான்டா உத்தம புருஷன். உத்தமாவா? அதான்டா சொல்லுவாங்க பழமொழி, உத்தம புருஷன், நல்ல புருஷன், பியூர் புருஷன். ஓ, பியூர் புருஷனா? அட ஏன்னு நீங்க கேட்கணும். எங்க அப்பா அம்மா விளைச்சிருக்க பாசமா சார். நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன். இந்த 25 வருஷமா எங்க வீட்டுல ஒரே பையன் நல்லா சம்பாரிச்சிடறான்னு சொல்லி எல்லா சொந்தத்திலையும் போய் மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க. தங்கம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டேன்னா அந்த 25 வருஷத்து மொய்யை எப்படி வாங்குறதுன்னு ஒரு யோசனை தான். அட மொய்க்கு பிறந்த முதேவி சார், சொத்து முக்கியங்க. இப்போ நான்லாம் வேலைக்கு போகிற பிள்ளைய தாங்க கல்யாணம் பண்ண போகிறேன். ஏன் தெரியுமா? குணத்தோடு இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோடு இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்தலாம்ல. மானம் கட்ட வளப்படா. அர்ரா சூப்பர்ரா, நீ தாண்டா இளைஞன். என்னங்க தப்பு? 3 முடிச்சு போட்டு உன்னைய நான் பார்த்துக்கிறேன், 3 வேற சோடு போட்டு நீ என்னைய பார்த்துக்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ. ஏன் தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு? நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கல்யாணம் பண்றதை விட சொத்து இருக்க பொண்ணா பார்த்து, சொந்த வீடு இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அங்க போய் இருக்க விட 2 குழந்தை உள்ளதா பார்த்துக்கங்களே, சிரமம் இல்லாம இருக்கு. என்னடா பொழப்புது? எனக்கு ஒரு யோசனை வருதுண்ணே. நீங்க ஒன்று சொல்லும் போது எனக்கு ஒரு யோசனை வருது. இதுதான் அறிஞர்கள் பேசும்போது வருதுங்க. என்ன தெரியுமா? ஏன்னா அறிஞர்கள்லாம் சிரிக்கிறாங்க. அந்த அக்கா அறிஞர் இல்லாத ஆளு சிரிக்கத்தான் செய்யும் சார். நீங்கள் நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் இருக்க மக்கள் தான் தினமும் ஒரு மோரை வந்து அன்னைக்கு தயிர் கொடுத்தாங்க, அருமையான தயிர், மாட்டு தயிர். மோரை வந்து கறக்கணும்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாலை கறந்து காய வச்சு உரமோரை ஊற்றி கடைஞ்சி தயிரை எடுத்து மோர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கு பதிலாக 1 லிட்டர் மோரை முதல் நாள் நைட்டு பசுமாட்டு வாயில் ஊற்றிட்டு மோராவே கறந்துட்டா எப்படி இருக்கும்? எப்படி யோசனை தம்பி? கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நீ பசுமாட்டு வாயில மோரை ஊத்துறங்கிறிய. மஞ்சுநாதனை சாதாரணமாக நினைக்காதீங்க. 16 மாடுகளை வச்சு பால் இருக்கக்கூடியவர் இந்த மஞ்சுநாதன். வாழ்த்து நல்லா கை தட்டுங்க. 16 விவசாயிங்க, பெரிய விவசாயி சார். எந்த மேடையிலையும் 1 மணிக்கு மேலே இருக்க மாட்டார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கு மேலே இருக்க மாட்டார். ஏன்னா விடிய காலம் 4 மணிக்கு பால் கறக்க போய் ஆகணும். நேற்று இப்படித்தான் போனார். பாலே சொல்றேன், உட்கார், மரியாதையா உட்கார். எனக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லுங்க. உட்கார், உட்காருண்ணே. நீங்க சொல்லுங்கண்ணே. போய் பால் கறந்துருக்காரு, 1/2 மணி நேரமா பாலே வரல. என்னன்னு லைட்டை போட்டு பார்த்துருக்கான். மாப்பிள்ளை பசுமாடை விட்டு காலமாட்டில் இழுத்துக்கிட்டு இருக்கு.
இப்போ மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கு, தகவல் வருது மாடு சீரியஸுங்கிறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு பொண்ணை நம்ம இன்னைக்கு காதலிக்கணும்னா கெத்தோட இருந்தா போதுங்க. ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணா சொத்தோட இருக்கணுங்க. சொத்து இல்லாம எப்படிங்க சொந்தம் வரும்? இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, கடவுள் பெருசா பணம் பெருசா, கடவுள் பெருசா பணம் பெருசா. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நம்ம காசை கொண்டு போய் ஒரு பூக்கடைக்காரன் கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த பூக்கடைக்காரன் கொடுக்குற மாலை நம்ம மூலமா சாமிக்கு போகும். அதே காசை கொண்டு போய் பூசாரிட்ட கொடுங்களேன், சாமி கழுத்துல இருக்க மாலை நம்மளை தேடி வரும்னு சொன்னா சொத்து கொடுக்குற முக்கியத்துவம் எந்த சொந்தத்தாலையும் கொடுக்க முடியாது சார். பணம் தானே காரணம். ஆமா, நீங்க சொந்தமா சீட் இப்போ சொந்த முக்கியம் பொண்ணுங்க பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க. இந்த பெண்கள் தான் சொத்தை தேடுறதுல முக்கியமான ஆளே. உண்மை. தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, திருவிழா சீட்டு, குழு சீட்டு, இப்படி சீட்டுன்னு போட்டு அவன் மொத்தமா சீட்டை பண்ணிட்டு போயிடுறான். இது கேட்ட பூட்டு போட்டுட்டு உட்காந்துருக்க பூரா பெண்கள் தானே சார். என்னைக்காவது ஆண்கள் இருக்குமா? எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது சொந்தம் தானங்க. சொத்து என்னைக்காவது சந்தேகப்படுறது? வாழ்க்கையே நாசமா போச்சா? எல்லார் வாழ்க்கையும் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. நேற்று நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வந்தது, என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு. பின்னாடியே விட்டேன் வண்டியை. 3 கிலோமீட்டர் போய் நிப்பாட்டுச்சு. நானும் பக்கத்திலே நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு. 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிச்சு. சொன்னிச்சு, பாருங்க சார், உங்கள் ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அதோட மண்ணவாரி தூத்திக்கிட்டு வந்து சேர்ந்தேன். என் வாழ்க்கையே அப்படி ஆகிப்போச்சு. ஒன்று ஊருக்கு போயிடுச்சு. சார், உங்க காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? கண்ணிமைக்கிற நேரத்துல வந்த காதல். ஆஹா, கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி, கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி, கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி. ஓதி போனே நடி, உன்னை ஒரு தடவை பார்த்ததில சாஞ்சி போனே நடி, உன்னை காணாதே பொழுதிலே. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்டே நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி. நடுவர் அவர்களே, உண்மைக்குமே அந்த அக்கா இவ்வளவு நேரம் பேசுனாங்க. இதுல வீடியோ கால் பண்ணாங்களா? ஏன்னா ஈரோட்டில் நிலா தெரியலையா, நாமக்கலுக்கு இந்த அக்காவை பார்த்தா நிலா மாதிரி இருக்கிறான். அந்த அக்காலாம் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுருச்சுன்னு சைலண்டா விட்டுருக்கேங்க. ஈரோட்டில் எப்படா நிலா தெரியும்? எப்படி தெரியாம இருக்கும்? இது புருஷன் வீடியோ கால் பண்ணது என்னைக்கு? அமாவாசை அன்னைக்கு. முந்தா நேத்து அமாவாசையில் எப்படா தெரியும் நிலவு? நடுவர் அவர்களை, என்னங்க நீங்க பேச? உண்மைக்குமே அப்பா 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 அப்பான்னு பேசிட்டு போனாங்களே. ஒரு அப்பாவுக்கு எது தெரியுமா அவங்க வழி? இந்த உலகத்திலே பெரிய வழி பெண்ணுக்கு இருக்கிற பிரசவ வழின்னு பேசுறாங்க. ஆனா அதை விட பெரிய வழி என்ன தெரியுமாங்க? திருவிழா கடையில மயம் ஒன்று ஆசைப்பட்டு கேட்பான், வாங்கி கொடுக்க அப்பாட்ட காசு இருக்காது. சொத்து இல்லாம ஒரு அப்பா படக்கூடிய கஷ்டம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அந்த அப்பாட்ட போய் கேட்டா தானே சார் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு அம்மா அப்பாவை, ஒரு குழந்தை ஒரு அம்மா 2 பேர் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இல்லை, இறந்து போயிட்டாரு. அந்த குழந்தைய அந்த அம்மா ஆசையாக படிக்க வச்சு வளர்க்குது. ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குது. அந்த பிள்ளை அதை வாங்கி சாப்பிடுது. இன்னொரு ஆப்பிள் பழத்தையும் கொடுக்குது. அந்த பிள்ளை அதையும் வாங்கி சாப்பிடுது. கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்க்குறமே, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்கணும்னு இந்த பிள்ளைக்கு தோணலையேன்னு அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. அந்த பாப்பா என்ன தெரியுமா பண்ணுச்சு? 2 ஆப்பிளையும் கடிச்சு பார்த்துட்டு, அம்மா இந்த 2 ஆப்பிளில் இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் நல்லா இருக்குது, இதை நீ சாப்பிடுமான்னு சொல்லி அந்த பாப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்துச்சுன்னா இது ஒரு தாய் பாசம். ஆனால் சொந்தமாக இருந்தாலும் கூட சொத்து எங்கே வருது தெரியுமா? அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அவங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க சார். அந்த அம்மா சொல்லும் சொத்தோட அருமை என்னன்னு. அழகா ஒரு பாட்டில், நம்ம நாட்டுப்புற பாட்டில் அழகா சொன்னாங்க சார், சொத்து எவ்வளவு முக்கியம்னு. கிழிஞ்ச சட்டக்காரி இன்னு கிண்டலாதான் பேசுறாங்க, கிழிஞ்ச சட்டக்காரி இன்னு கிண்டலாதான் பேசுறாங்க. ஏ மனசு தாங்காம அழுகிறேன் அம்மா, ஏ மனசு தாங்காம அழுகிறேன். தோட்டக்காரையா வீட்டில வேலைய சட்ட தருவதா சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டில வேலைய சட்ட தருவதா சொன்னீங்களே, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா அம்மா,
வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு முழுவனு வீதியில கொட்டுறாங்க, விடுதி சோறு முழுவனு வீதியில கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே நின்னுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பது நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அப்படிப்பட்ட கஷ்டத்தை சொத்து ஒண்ணுதாங்க தீக்கும். சார், இந்த மேடையில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் இருக்கும், கலைஞர்கள் இருக்கும். எங்க நடுவர் சொன்னாங்களே, எங்களுக்கு என்ன பெருமை தெரியுங்களா? எங்க நடுவர் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, ஆயிரக்கணக்கான மேடைகளுக்கு போறாரு, லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறாரு, கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காரு. இதெல்லாம் பெருமையா? எங்க அண்ணன் மஞ்சுநாதன் இன்னைக்கு உலகம் முழுக்க கொங்கு தமிழால பறந்து இருக்காரு, அது பெருமையா? என்னை அறிமுகப்படுத்தினாங்களே சன் டிவியில் பொங்கலுக்கு தம்பி பேசியிருக்காரு வாழ்த்துக்கள்னு, அது பெருமையா? எங்களுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமாங்க? நாங்கள்லாம் விவசாய வீட்டில் பிறந்தோன்றது தாங்க பெருமை. அந்த விவசாய வீட்டில் பிறந்தோன்ற பெருமையை நிலநாட்டணும்னு இன்னைக்கு நான் என்ன தொழில் பண்ணாலும் விவசாயத்தில் போய் சம்பாதிக்கிறது தான் எனக்கு நிறைவான விஷயம்னு நான் சொல்கிறேங்க. ஆனால் எனக்கு பொண்ணு கொடுக்க போகிற மாமனார் சொல்கிறான், விவசாயம் பார்த்தா நீ எப்படா உருப்பிடுவ, போய் வேற பொழப்ப பாடுறான்னு சொல்லி. சார், அடுத்த ஆளுக்கு பணம் கொடுத்து வாங்குற வட்டி தொழில கூட நல்லதுன்னு சொல்கிறான், அடுத்த ஆளுக்கு சோறு போடுற விவசாய தொழில இன்னைக்கு பணம் இல்லாத தொழிலாக போனதுனால தானேங்க சொத்து பத்தை விட சொந்த பந்தம் மோசம்னு சொல்கிறோம். அதனால தான் சார் சொல்கிறேன், உண்மைக்குமே சொந்த பந்தம் 5 கேள்வி தாங்க கேட்பாங்க. சொந்த பந்தம் கேட்குற 5 கேள்வி என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அதே ஒரு பையனாக இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? கல்யாணம் ஆனவனாக இருந்தால் புள்ள பிறந்துருச்சா பிறக்கலையா? அதே ஒரு அப்பாவை வயசான அப்பா இருந்தாங்களா, இறந்துட்டாரா இறக்கலையா? அப்படியே அவர் செத்து போனார்னா எரிச்சாங்களா புதைச்சாங்களா? இந்த 5 கேள்விக்குள்ள முடிஞ்சு போயிருங்க உங்கள் கதை. ஆனால் எங்களுடைய சொத்து அப்படியா? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் வெளியே போய் உழைக்கக்கூடிய எங்களுடைய ஆண்களுடைய சொத்து என்னைக்குமே மன நிறைவை கொடுக்கக்கூடியது. சொல்லி காட்டுகின்ற சொந்தங்களை விட எங்களுக்கு சொல்லி அழைக்கக்கூடிய சொத்துக்கள் தான் மிக முக்கியம் என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேங்க. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, இளம் தலைமுறையின் பேச்சு. கல்யாணம் ஆகலை, பதறாதரா பதறாத, இது சொல்லி எதிராக விளங்கியிருக்கு, பதறாத. தம்பி ஆப்ரேட்டர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிற. ஆயிருந்தா தெரியும், உனக்கு ஆயிருந்தா தெரியும்ப்பா. எனக்கு ஒருத்தன் 6 வருஷம் மைக் செட்டு போட்டான். போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. நேற்று பார்த்தேன், என்னடா கல்யாணம் ஆச்சே குழந்தை குட்டி உண்டான்னு கேட்டேன். கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா விரட்டுறா என்ன? நைட்டு பூரா உன்னைய பார்த்தா எப்படா எனக்கு குழந்தை பிறக்கும் போடான்னு விரட்டு. இப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்னத்திரை நட்சத்திரம், திரைப்பட நடிகை, பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி அறந்தாங்கி நிஷா அவர்கள் பாசமே என்று பேச வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.